ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை 5வது வசனத்தை நாம் கவனிக்கும் போது, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளியரங்கமாகணும். வெளியரங்கம்னா வெளியில எல்லாருக்கும் தெரியணும். கர்த்தர் நம்மை எந்த துறையில எதை நாம் செய்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிறது வெளியரங்கமாக என்ன பண்ணணும், தெரியணும். மனுஷனுடைய கண்கள் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். எல்லாரும் அதை பார்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதை, ஆண்டவர் நம்மை உயர்த்துவதை, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை, ஆவிக்குரிய வளர்ச்சியானாலும் சரி, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களானாலும் சரி, அல்லது வறுமையில இருந்து கர்த்தர் கரை இருந்து நடத்தினாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நடத்துறத வெளியில பார்க்கணும். அதுதான் வெளியரங்கமாக வேண்டும். மனுஷனுடைய எல்லா மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காண வேண்டும். அல்லேலூயா. இப்படி நடக்கணும்னா ராஜா, அதாவது கர்த்தர் நம்மோடு கூட வர வேண்டும், நமக்குள்ளே வர வேண்டும். கர்த்தர் நமக்குள்ளே வரும் பொழுதுதான், அல்லது கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் போதுதான் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். எத்தனை பேர் நான் சொல்ல புரியுது? நம்ம வாழ்க்கையில ஒரு மகிமை, நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வெளியரங்கமாகணும், வெளியில தெரியணும், எல்லாரும் பார்க்கணும், எல்லாருக்கும் கர்த்தர் நம்ம உயர்த்தணும்னா கர்த்தர் நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. அததான் சொல்றாரு, கர்த்தர் நமக்குள்ள வரணும்னா கர்த்தருக்கு நீங்கள் வழியை ஆயத்தப்படுத்துங்கள். உங்களுக்குள்ளே ஆண்டவர் வருவதற்கு நீங்கள் உங்கள் இருதயத்திலே ஒரு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அப்படி நீங்கள் ஆயத்தப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ளே வருவார். ஆண்டவர் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் வாசம் பண்ணுவார். அப்படி வாசம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளியரங்கமாகும், மாம்சமான யாவருடைய கண்களும் காணும். எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? என்ன கேட்டா, உயர்வு மட்டுமல்ல, குறைவோ தாழ்வோ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். குறைவுபட்ட காணா ஒரு கல்யாணத்துல ஆண்டவர் இருந்தார், அது நிறைவாக மாறினது. அல்லேலூயா. நிறைவில் மட்டும்தான் ஆண்டவர் இருக்கிறார் என்று நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நிறைய இடத்துல குறைவில் ஆண்டவர் இருந்தார். குறைவோ நிறைவோ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மோடு கூட இருக்கணும். அப்படி இருந்தா கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். இந்த கஷ்டத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சாருப்பா அப்படின்னு மனுஷர்களுடைய கண்களுக்கு முன்பாக தெரியும். வெறும் ஆசீர்வாதத்தை தருகிறதுனால் மாத்திரம் அல்ல, ஒரு ஆபத்துல உதவும் போது கூட மனுஷர்கள் கண்களுக்கு முன்பாக தெரியணும், ஆண்டவர் இவர்களோடு கூட இருக்கிறார். அதனால் கர்த்தர் இவர்களுக்கு ஒரு உதவி செய்தார். எல்லா இடத்துலையும் பாருங்க, நிறைவான இடத்துல ஆண்டவர் போனாரு, குறைவான இடத்துல. சங்கீதம் 91 சொல்லும் போது, ஆபத்தில் நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்து வரும் பொழுது அவன்கிட்ட வர்றாரு, தப்புவித்து கனப்படுத்துவேன்னா எல்லாரும் அவன் மடிஞ்சு போயிடுவான்னு நினைக்கும் போது கர்த்தர் அவனை காப்பாற்றி அவனை கனப்படுத்துகிறார். உயர்வோ தாழ்வோ, குறைவோ மேன்மையோ, வளர்ச்சியோ தாழ்ச்சியோ, புகழ்ச்சியோ நிந்தையோ அவமானமோ நமக்குள்ள கர்த்தர் இருக்க வேண்டும். உயர்வுல இருந்தா இவளை ஆசீர்வதிச்சுட்டான்னு சொல்லுவாங்க, தாழ்வுல இருந்தா தாழ்வுல இவங்களுக்கு உதவி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படியோ கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆனா அதனாலதான் இங்க ஏசாயா சொல்லுகிறார், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவர் உங்களுக்குள்ளே வரும்படி வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அப்பொழுது கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமா. அப்ப வழியை ஆயத்தம் பண்ண, நம்ம எல்லாரும் இந்த பாட்டு கேட்டிருப்போம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். அதுல என்னென்ன சொல்றாரு? பள்ளங்கள் எல்லாம், அப்புறம் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாக. 4 விஷயங்கள் இதுல இருக்கிறது. என்னென்ன இருக்கிறது? 4வது வசனத்தை பாருங்க. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட வேண்டும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானது சமமாக்கப்பட வேண்டும், அப்பொழுது ராஜா நமக்குள்ளே வருவார். செய்தி எளிய முறையில புரிய வைக்கிறேன். ஏசப்பா நமக்குள்ள வந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம், மகிமை, மேன்மை, உதவி எல்லாமே. ஆனா ராஜா வர்றதுக்கு, ஏசப்பா வர்றதுக்கு நம்ம இருதயத்துல வழியை என்ன பண்ணணுமா? நம்ம மோடி ஐயா, PM ஐயா வந்து 1 மணி நேரம் ப்ரோக்ராமுக்கு ராமேஸ்வரம் வந்துட்டு போவார். அதுக்குள்ள எங்க வீட்டுக்கு முன்னாடி உள்ள செட்டை பிரிச்சு இந்த கடை, டீ கடை இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துரும். இங்க இருந்து ராமேஸ்வரம் வர எல்லா ஆக்கிரமிப்புகளும் என்ன ஆகும்? எடுக்கப்படும். இந்த 2 பாமன்ல ஆரம்பத்துல இருக்கிற வேகத்தடையும் கடைசியில் இருக்கிற வேகத்தடை என்ன பண்ணிடுவாங்க? தற்காலிகமா எடுத்துருவாங்க. டோல்கேட் ஒன்று கெட்டிக்கு இருந்தாங்க அங்க,
எங்க உச்சப்புள்ளியை தாண்டின உடனே அங்க உள்ள எல்லா வேகத்தடையும் எடுப்பார்கள். எங்கேயும் குன்று குழி இருக்காது, எல்லாத்தையும் சமமாக்கிடுவான். ஒரு மேடு பல 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 பலன்னு ரோட மாத்தி ஒரு ஆக்கிரமிப்புக்கும் இல்லாமல் சுத்தி எடுத்துருவாங்க. மின்னல் வேகத்துல அவருடைய கார் கிராஸ் ஆகும். அந்த பயணத்திற்காக ஒரு 20 நிமிஷம் பயணமும் அங்க 1 மணி நேரம் அங்க சுவாமியை தரிசிப்பார், சிலது பேசுவார், அப்புறம் ரிட்டர்ன் ஆவார். இதுக்காக இந்த ரோடு 1 மாதத்துக்கு முன்பாகவே பழுது பார்க்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆக்கிரமிப்பு, சுற்றியுள்ள கடைகள் நீக்கப்படுகிறது. எல்லா போலீஸ்காரங்களும் திரும்பி இந்த பக்கம் நிக்கணும், கயிறு கட்டிடுவாங்க. சந்தேகத்துக்குரிய வாகனங்கள் இருந்தா வெளியில போயிடணும், சந்தேகத்துக்குரிய நபர்கள் இருந்தா அந்த இடத்துல நிக்க கூடாது. அவ்வளவு செக்யூரிட்டி கொடுத்துதான் ராஜா ஒரு இடத்தை விட்டு கடந்து வருகிறார். அவர் மோடி நமக்கு ராஜா, அப்படித்தானே? பூமியில வாழ்றவர் அவர் நமக்கு யாரு? ராஜா. நமக்கு ராஜாதி ராஜா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க பாருங்க, ஆண்டவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வருவதற்கு நம்ம ஒரு ஹைவே என்ன பண்ணணும்? போடணும். அப்படித்தானே படிக்கிறார் ஃபாதர் ஐயா. ஏசையா அதுதான் சொல்றாரு. யோவான் அதை தான் சொல்லுவார். யோவான் ஸ்நானகன், வழிகளை ஆயத்தப்படுத்துங்கள், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பணும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட வேண்டும், கோணலானது செவ்வையாக வேண்டும், கரடு முரடானவைகள் சமமாக. பின்னை புரிஞ்சுக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்தாதான் உங்களுக்கு மகிமை. விசுவாசிக்கிறவங்க ஒரு கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களோட இருந்தா மட்டும்தான் மகிமை. அப்ப அந்த மகிமையான கர்த்தர் உங்களுக்குள்ளே வர வேண்டுமானால் நீங்கள் வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். அதிலே 4 தடைகள் இருக்கிறது. 4 தடைகளும் தகர்க்கப்பட்ட வேண்டும், அல்லது சரி செய்யப்பட்டால் தான் ராஜா உங்களுக்குள் பிரவேசிப்பார். இதுதான் தீர்க்க தரிசனமா அன்னைக்கு சொன்னது. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பா 4 காரியங்கள் இருக்கிறது. நம்ம தொடர்ந்து ஸ்டடியை போல நம்ம நடத்துவது உண்டு. 4 காரியங்களை ஒரே நாளில் பேசிடலாம்னா நமக்கு நேரம் போதாது, எல்லாம் தொட்டு தொட்டு போற மாதிரி இருக்கும். அதனால இன்று நம்ம ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வருகிற நாட்களில் இந்த மீதி 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். என்னென்ன 4 காரியம்? பள்ளம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பள்ளம் உயர்த்தப்பட வேண்டும். அடுத்து மலைகளும் குன்றுகளும் சேர்ந்து வருது, மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு. அடுத்து கோணலானவை, அடுத்து கரடானவை சமமா. இன்னைக்கு பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும். அதை மட்டும் நம்ம பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். அல்லேலூயா. ஒரு வாகனத்துல வேகமா போகும்போது ஒரு பள்ளத்துல வண்டி போகும்னா வண்டிக்கு ரொம்ப என்ன ஆகும்? சேதம் உண்டா? நேற்று தினத்தில் வரும்போது ஒரு சகோதரர் சொன்னார், அவர் ஒரு டிரைவரா, ஈரோடுல அந்த ஊழியங்களை முடிச்சுட்டு வர கர்த்தர் கிருபை செஞ்சார். வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு உங்கள் ஜெபங்களுக்காக நன்றி, ஆண்டவர் பலமாய் கிரியை செய்தார். வரும்போது ஒரு டிரைவர் சொன்னாரு, அவர் ஊட்டி போய்கிட்டு இருக்கும்போது சரியான தூக்கமா ஒரு பள்ளத்துல என்ன பண்ணிட்டாரா, அப்படி விட்டு ஒரு டயர் இறங்கிருச்சான், அப்படியே வண்டி எடுத்துட்டேன். இல்லைன்னா நான் கிட்டத்தட்ட 2000 அடிக்கு கீழே என்ன பண்ணியிருப்பேன். அப்ப பள்ளத்தை நீங்க கவனிச்சு பாருங்க, பள்ளத்துக்குள்ள ஒரு வண்டி போயிட்டா பல கிலோமீட்டர் கீழே போயிடும், ஒரு பெரிய சேதம் என்ன ஆகும்? உண்டாகும். ஆண்டவர் உங்களுக்குள்ள வர வேண்டுமானால் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பள்ளங்களின் அனுபவங்கள் என்ன மாறணும்? கண்டிப்பா மாறணும். ராஜா உள்ள வரணும்னா இந்த 4 குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் பள்ளங்கள் மாற்றப்பட வேண்டும். ஆண்டவர் வர்றதை ஒரு ரோடு மாதிரி நினைச்சுக்கிறீங்க. உங்க இருதயத்துமாகிய இந்த ஹைவேக்குள்ள, இந்த ரோடுக்குள்ள ராஜா வருகிறார், கர்த்தர் வருகிறார் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை உயர்த்த. அப்படி வரும் பொழுது ஒரு பள்ளம் கிடக்குது பாருங்க, அப்படின்னா ராஜா என்ன பண்ண வர்றது நமக்கு தடையா மாறிடும். உங்க குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்க விரும்புறவங்க என்ன அநேகர் உண்டு. எல்லாருமே சொல்லுவாங்க என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆனா ஒன்னே புரிஞ்சுக்கணும், உங்க வாழ்க்கையில கர்த்தர் அந்த பள்ளத்தை விரும்பவில்லை. பள்ளங்கள் எதையாகிலும் போட்டு மூடி அது சமமாக என்ன பண்ணணும்? மாறணும். ராஜா வரும்போது பள்ளத்துக்குள்ள விழுந்துடக்கூடாது, ஸ்மூத்தா உங்க இருதயத்துக்குள்ள என்ன பண்ணணும்? வர வேண்டும். அல்லேலூயா. இந்த பள்ளம் என்ன என்று சொல்லி நான் உங்களுக்கு விவரித்து காண்பித்து நான் முடிக்க போகிறேன். பள்ளம் என்று சொல்லும் போது எல்லாம் சமமா இருக்குது, அந்த இடம் மட்டும் என்ன ஆகுது? கொஞ்சம் இறங்கி இருக்கு, கொஞ்சம் பணிவா இருக்குது. அப்படி என்றால் பள்ளம் என்று சொல்லும்போது வளர்ச்சியற்ற தன்மை. சொல்லுங்க, வளர்ச்சி அற்ற தன்மை. கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், சபைக்கு போகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிற ஒரு வளர்ச்சி நமக்கு வேண்டும். இந்த பள்ளங்கள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். சிலருக்கு நிறைய விஷயங்கள் ஓகேவா இருக்கும், சில விஷயத்துல வளர்ச்சி அடையாமலே இருப்போம். வளர்ச்சி அடையாமல் என்றால் அதிலே நாம் மாற்றம் அடையாமல் இருப்போம். நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும், குறிப்பிட்ட காரியத்தில் மட்டும் நம்ம குறைவுள்ளவர்களாயிருப்போம். ஒரு பண ஆசை இருக்குதா, அதுல மட்டும் நமக்கு பள்ளம் கிடக்கும். எல்லாத்துலயும் நல்லா இருப்போம், ஒரு பெருமையில மட்டும் பள்ளமா இருப்போம்.
எல்லா இதுலயும் நல்லா இருப்போம், பகைக்கிறதுல மட்டும் அந்த இடத்துல மட்டும் பள்ளமா இருக்கும். ஒரு பள்ளமோ 2 பள்ளமோ விட்டுருவாங்களா? இங்கேருந்து ஹைவேல வந்து மோடியா வரும்போது டமாருன்னு வண்டி இறங்குச்சு, செத்துட்டு அந்த ஹைவே டிபார்ட்மெண்ட்ல முடிஞ்சு. இங்க ஏன் இந்த பள்ளம் இருந்துச்சு? சஸ்பெண்ட் பண்ணவன். ராஜா நமக்குள்ளே வருகிறார். ஜெபம் நல்லா இருக்கு, பறந்து வருது கார் 120ல. ஏசப்பா நமக்குள்ள வரும்போது ஜெபம் நல்லா இருக்கு, உபவாசம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. டமார்னு ஒரு பள்ளம். ஒரு விசுவாசிக்கல என்னடான்னு பார்த்தா பகை அவனை விட்டு போகல. பள்ளத்துக்குள்ள டயர் மாட்டிக்கிச்சு. வண்டி எடுறா, என்னடா இப்படி பண்ணிட்டான்னு வண்டி எடுத்துக்கிட்டு போனா ஸ்மூத்தா திரும்ப போய்க்கிட்டு திடீர்னு டமார்னு ஒரு பள்ளம், பெருமைங்கிற ஒரு பள்ளம். இப்படி அங்கங்க பள்ளங்கிறது ஃபுல்லா சாலை ஃபுல்லா இருக்காது, சாலையில் எங்கேயாவது தான் பள்ளம் என்ன பண்ணும் இருக்கும். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் வளர்ச்சியை விரும்புகிறார். இந்த பள்ளங்கள் எல்லாம் மூடப்படும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தருடைய மகிமை நம்மிடத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும். இயேசு நம்ம பரலோகத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, பூரண வடிவுள்ள சீயோனில் இருந்து அவர் பிரகாசிக்கிறார். பூரண வடிவுனா பெர்ஃபெக்ட் இன் பெர்ஃபெக்ஷன். அப்படின்னா என்ன சொல்றேன்னா, நேர்த்தியில் ஒரு அழகு. சொல்லுங்க, நேர்த்தியில். நேர்த்தியே ஒரு அழகு தான். நேர்த்தியில் ஒரு அழகு அல்லது அழகில் ஒரு அழகு, அழகில் ஒரு நேர்த்தி. நான் சொல்ல புரியுதா? ஒரு ஆளை பார்க்குறோம், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எந்த பழுது இல்லை. அப்சலோமுக்கு அந்த பேர் இருந்துச்சு. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை மூக்கு கோணிக்கிட்டு, காது இப்படி, மண்டை பெருசா, வயிறு பெருசா, ஷோல்டர் ஒல்லியா, கூணு வளைஞ்சு, காலு நீளமா, ஸ்ட்ரக்சர்ல பெர்ஃபெக்ட். அவனுடைய முடியில பெர்ஃபெக்ட். உச்சிலிருந்து பார்க்குறாங்க. அவனுக்கு அப்போ ஒரு 40 வயசு அப்படி இருக்கலாம். உச்சிலிருந்து பார்த்தா ஒரு கீழே விழுந்த, அவன் ராஜாவுடைய மகன், ஒரு கீழே விழுந்த தழும்பு, யுத்தத்தின் காயங்கள் ஒன்றும் அங்க அவன் உடம்புல இல்லை. கொசு கடிச்சத அரிப்பு, சொறி, எந்த காயமும் இல்லை. அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், பூமியில இவனை போல ஒருவனும் அழகனே. பரலோகம் அப்படிதான் இருக்கும். பூரண வடிவுள்ள சீயோனில் இருந்து கர்த்தர் பிரகாசிக்கிறார். பெர்ஃபெக்ட் அழகு, அழகில் ஒரு நேர்த்தி. பூரண அழகை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாது. நல்லா இருப்பாங்க, ஒரு குறை இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது பூரண வடிவுள்ள சீயோன். நல்லா இருக்காம்பா, ஆனா சிலதுல மட்டும் பல்ல விழுந்து கிடக்குன்னு கர்த்தர் நம்மை ஒருபோதும் நம்மள என்ன அதை விரும்புகிறவர் அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே, என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை பார்த்து சொல்லும்? நம்ம மனுஷங்க நம்ம இடத்துல பாவம் இருக்குதான் செய்யும், ஆனால் நாம் அந்த பள்ளங்களை சரி செய்ய வேண்டும். ஆண்டவர் இங்க அப்படித்தானே போட்டிருக்காரு, பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும். அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில பள்ளம் இருக்கும். ஏசப்பா மட்டும்தான் பூரணர், பெர்ஃபெக்ட். நம்ம பெர்ஃபெக்ட் இல்லை, ஆனா பெர்ஃபெக்ட் ஆக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பள்ளங்கள் எல்லாம் சரி செய்யப்படும் பொழுதுதான் கர்த்தருடைய மகிமை நம்மிடத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்க எங்கெங்க பள்ளமா இருக்கீங்க நீங்க தான் சொல்லிக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட வரும்போது எங்கெங்க சறுக்கலாது, எங்கெங்க ஒரு மனசு நோகிற மாதிரி நடக்கிறோம், எங்கெங்க நம்ம வீழ்ச்சி கர்த்தரை புண்படுத்துகிறது, கர்த்தர் இருதயத்தை எது காயப்படுத்துது. அல்லேலூயா. கர்த்தர் இருதயத்தை அநேகர் வேதத்திலே காயப்படுத்தினார், வேதனைப்படுத்தினார். சில விஷயங்கள் நம்ம கர்த்தரை வேதனைப்படுத்தும். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற பள்ளங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம், பேஜ் நம்பர் சொல்லிருங்க. எபேசியர் 4:11. புதிய ஏற்பாடுல, அதாவது பைபிளோட பேக் சைடுல 266 வாசிங்க. வளர்ச்சி எது வளர்ச்சி? எந்த இடத்துக்கு நம்ம போகணும்? நல்லா கவனிங்க. சபைக்கு போறவங்க நல்லா கவனிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான ஏசப்பா போல ஒரு நிறைவான வளர்ச்சி. சொல்லுங்க, ஏசப்பா போல. இதான் நம்முடைய எல்லை. இதுதான். யாரு மாதிரி மாறணும்? இன்னைக்கு நிறைய அப்படி சொல்றது. நிறைய விசுவாசிகள் சொல்லாங்க, ரட்சிக்கப்பட்டா போதும், ஏசப்பா தெரிஞ்சா போதும், 4 பாட்டு பாடினா போதும், ஒரு பிரசங்கம் கேட்டா போதும், 4 காணிக்கை கொடுத்துட்டு போனா போதும். ஆண்டவர் எதை விரும்புறாரு? என்னுடைய சாயல், இயேசு கிறிஸ்துனுடைய நிறைவான சாயலை நாம் அடைய கர்த்தர் விரும்புகிறார். ஏசப்பாட்ட எதுவும் பல்ல இருந்துச்சா? அவருடைய இருதயத்துல பல்ல இருந்துச்சா? அவர் எங்கேயாவது வீக்கா இருந்தாரா?
நம்ம வீக்கானவங்க தான், நம்ம குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிற காரியம், உன்னுடைய குறைவுகளை எல்லாம் நீ சரியாக்கி கொள்ளணும். யார் மாதிரி மாறணும் சொல்லுங்க? பூரண புருஷராய், நிறைவான வளர்ச்சி, ஏசப்பாவை போல. நீங்க கவனிங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே இறந்து போயிருக்கலாம்ல. இவ்வளவு காலம் எதுக்கு கொடுத்தாரு? யாராவது என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? ஒரு பழம், மரத்துல ஒரு கனி பழம் வந்துருச்சு, உடனே எஜமானன் அதை பறிச்சு பாதுகாப்பார்ல, அதான உண்மையான எஜமான். ஆனா அதை இன்னும் ஏன் தொங்க விட்டுக்கிட்டு இருக்காரு? கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா? அது பழம் என்ன பண்ணணும்? இப்ப சொல்லுங்க, பழுக்கணும். பழுக்கும் போது நிறைய கையில கல் எடுத்து அடிப்பாங்க, பறிப்பாங்க, பிரச்சனைகள் வரும். ஆனாலும் இந்த பழம் கடைசியில பழுக்க வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்டதுல இருந்து இன்னைக்கு வரை ஏன் நமக்கு இவ்வளவு காலம் கொடுக்கப்பட்டுச்சு? நம்ம காலத்தை குடிச்சு கணக்கு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. நம்ம நாட்களை இவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு சொல்றதுல நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இத்தனை காலத்துல நான் எவ்வளவு சரியாக்கப்பட்டேங்கிறது தான் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம கணக்கு கொடுக்கணும். கரங்களை வைத்து சொல்லுங்களேன். இவ்வளவு நாள் என்ன செஞ்சோம்? ஏன் ரட்சிக்கப்பட்டதுல இருந்து இன்னைக்கு வரை கர்த்தர் நமக்கு இவ்வளவு நாட்கள் ஏன் கூட்டி தந்திருக்கிறார் என்றால், நம்முடைய கேரக்டர் மாறுவதற்காக. ஆமென். நம்முடைய பள்ளங்கள் எல்லாம் மாறும். யார் மாதிரி மாறுறதுக்காக? ஏசப்பா மாதிரி மாற. அப்ப நிறைவான வளர்ச்சியை நாம் அடைய வேண்டும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 23:15 என்ன சொல்லுகிறது? வாசிங்க. நீதிமொழிகள் 783 நடுவில் எடுத்துக்க. சந்தோஷம். உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால், ஆண்டவர் அறிகிற அறிவு அதுல நீ இருந்தா, என் இருதயம் எனக்குள்ள என்ன பண்ணுமா? ஆண்டவர் இருதயம் எப்ப மகிழும்? அவரை பற்றிய ஞானத்தால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்ப நிரப்பப்படும் ஆண்டவருடைய இருதயம்? சந்தோஷத்தால. அவரை பற்றிய அறிவு, அவரை பற்றிய நாலேஜ். என்னை பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னா, என்னோட நீங்க நெருங்கிறத பொறுத்து தான் தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, என்னை பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்க, அதனால எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். நீங்க ஆண்டவரை பத்தி நமக்கு நிறைய தெரிஞ்சுக்கிற விரும்பல. நமக்கு என்ன அவர் ஆசீர்வாதம் தருவாருன்னா நம்ம தெரிஞ்சுக்கிற விரும்புறோமே ஒழிய, அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் யாருங்கிறத நம்ம என்ன பண்ணல, தெரிஞ்சுக்கிற விரும்பல. அவர் சொல்றாரு, அந்த அறிவை நீ அடைஞ்சுக்க, அந்த ஞானத்தை அடைஞ்சுக்க, அப்பொழுதே நீ இருதயம் சந்தோஷமாக மகிழும். அல்லேலூயா. பள்ளங்கள் என்றால் என்ன? ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு, சொல்லுங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வளர்ச்சி. அல்லேலூயா. ஆண்டவரை போல ஒரு வளர்ச்சி. பூமியில வாழும்போது உங்களை இந்த சபை அந்த சபை இப்படிப்பட்ட அப்படிப்பட்ட சொல்றதை விட, நீங்க ஒரு தேவ மனுஷன்கிற நேமம் என்ன பண்ணிடணும்? என்ன பேர் வாங்கணும்? நீங்க சொல்லுங்க. தேவ மனுஷன் அல்லது பரிசுத்தவான், செயின்ட், பரிசுத்தர், புனிதர், பரிசுத்தவான் அப்படிங்கிற நேமம் நீங்க என்ன பண்ணிடணும்? வாங்கிடணும். இவர் ஒரு தேவ மனுஷன். எலிசா அப்படிதான் நடமாடுறார். ஒரு பொம்பளை, எதிர்பாலினம், ஒரு பெண். எலிசா அப்பப்ப அந்த வீட்டுக்கு வருவார். ஒரு வயசானவர், நிழலுக்கு அங்க உட்கார்ந்துருப்பாரு, கொடுக்கறது சாப்பிடுவாரு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாரு. அந்த பொம்பளை தன் கணவர்கிட்ட பர்சனலா ஒரு சாட்சி கொடுக்கிறா, நம்மிடையே வந்து போகிற இந்த மனுஷன் தேவ மனுஷன் என்று காண்கிறேன். ஒரு எதிர்பால் இனம். அவன் எப்படி பார்க்கிறான், அவன் என்ன நோக்கத்துல பார்க்கிறான்னு, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் பார்வை புரியும், ஒரு ஆணுக்கு பெண்ணுடைய பார்வை புரியும். இப்படி இருக்கும்போது ஒரு பெண் அடிக்கடி சந்தித்த எலியா தீர்க்கதரிசி பத்தி தன் கணவனிடத்துல, எலிசா தீர்க்கதரிசி பத்தி தன் கணவனிடத்துல சாட்சி கொடுக்கிறார். இவர் ஒரு தேவ மனுஷன். உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்கள்ட்ட போய் நீங்க தேவ மனுஷன் வாங்கிடக்கூடாது. இப்ப காசு கொடுத்து ரெவரண்ட் பட்டம்லாம் வாங்குறாங்களா, அது மாதிரி வாங்கிடக்கூடாது. சும்மா ஒரு 1000 ரூபாய் கட்டினா நீங்க ரெவரண்ட் பட்டம் எல்லாமே வாங்கலாம், நீங்க போகாமலே வாங்கலாம். அப்ப என்னை எதிர்க்கிறவனுக்கு முன்பாக நான் தேவ மனுஷன் என்கிற பேரை என்ன பண்ணணும்னா வாங்க. நான் சொல்ல புரியுதா? உங்களை பத்தி நல்ல அபிப்பிராயம் இல்லாதவர்களுக்கு முன் நீங்கள் தேவ மனுஷன் என்கிற பெயரை நீங்க என்ன பண்ணணும்? அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் சாட்சி நியாய தீர்ப்பு கொடுத்தவனே சொன்னான், லாத்து, இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும். நியாய தீர்ப்புக்கு தள்ளின பிசாசு சொல்றான், இவர் ஜீவனுள்ள தேவனுடைய.
எதிரிகள் ஃபுல்லா விட்னஸ் கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பாவம் இல்லாதவர். இன்னைக்கு நம்மளை பார்த்து யார் சொல்லுவா? நம்மளை பகைக்கிறவனும் சொல்லணும், இவனை தெரியாம இவரை பகைச்சிட்டேன், உண்மையிலேயே இவர் ஒரு தேவ மனுஷன். நிறைய பரிசுத்தவங்களுடைய மரணத்துல எதிரிகள் வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இவரை நான் இதுவரை தப்பா நினைச்சேன், இவர் உண்மையிலேயே ஒரு தேவ மனுஷன். ஆனா இன்னைக்கு இறந்திருக்கிறாரு, என்னால அதை அவர்கிட்ட சொல்ல முடியல. இவர் ஒரு செத்தவங்களுக்கு முன்னாடி சண்டை போட்டவங்க வந்து சொல்லியிருக்காங்க, சாகருக்கு முன்னாடி நீங்க பரிசுத்தவான்ங்கிற நேம் வாங்கணும், அந்த நேம நீங்க இங்க வாங்கிட்டா பரலோகத்துல கர்த்தர் உங்களை அழைத்து ஒரு உயர்ந்த இடத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். செயின்ட், புனிதர், பரிசுத்தவான், தேவ மனுஷன் என்கிற பேரை எப்படியாவது வாங்கிடணும். நம்ம எதிரிகள் இடத்துல வாங்க வேண்டும், பிடிக்காதவர்கள் இடத்துல வாங்க வேண்டும். இவ்வளவு நான் துரோகம் பண்ணனப்பா, இவர் என்னை இப்படி மன்னிச்சிட்டாருன்னு நம்மளை பிடிச்ச அழுகணும். அப்படி நீங்க ஒரு பேர் அவன்கிட்ட வாங்கிட்டீங்கன்னா நீங்க தான் தேவ மனுஷன். நம்ம பத்தி நல்ல அபிப்பிராயம் உள்ளவங்கள்ட்ட வாங்குறது பெருசு அல்ல, நம்மை பற்றி நல்ல அபிப்பிராயம் இல்லாதவர்களை புரிந்து கொள்ளுகிற இடத்திற்கு நாம் ஒரு தேவ மனுஷனாய் மாறணும். ஆண்டவர் சொல்லுகிறார், பள்ளம் மாறணும்னா என்னை போன்ற ஒரு வளர்ச்சி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது, பள்ளம் என்று சொல்லும் பொழுது கீழ்ப்படியாமை. ஆண்டவருக்கு சில விஷயங்கள்ல கீழ்ப்படியாம இருந்தா அது என்னதான்? பள்ளம். ஆண்டவர் உங்களுக்குள்ள வர விரும்புகிறார். வளர்ச்சியற்ற தன்மை, அந்த பள்ளங்கள் எல்லாம் சமமாக்கப்பட வேண்டும். இரண்டாவது, உங்களுக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாமைகள் மாற வேண்டும். எனக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாமைகள் மாற வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாலும் நீங்கள் அதற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். பைபிள் என்ன சொன்னாலும் நீங்க அதற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் நேரம் வந்து பேச மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கிறோம். கடவுள் என்கிட்ட பேசட்டும்லாம் நம்ம சொல்ல முடியாது. கடவுள் எங்கிருந்து பேசுவார்? முதலாவது உங்கள் வேதாகமத்திலிருந்து கர்த்தர் உங்களிடத்துல பேசுவார். அடுத்து எங்கிருந்து பேசுவார்? உங்கள் மனசாட்சியிலிருந்து பேசுவார். அடுத்து எங்கிருந்து பேசுவார்? உங்களுக்கு முன்பாக நிற்கிற ஊழியக்காரர்களிடத்திலிருந்து கர்த்தர் பேசுவார். கர்த்தர் எங்கிருந்து பேசுவார்? ஆவியானவர் மூலமாய் பேசுவார். கர்த்தர் எங்கிருந்து பேசுவார்? சூழ்நிலைகள் மூலமாய் கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிஞ்சு ஆகணும். கீழ்ப்படியா விட்டால் நம்ம வாழ்க்கையில் அது பள்ளமாக இருக்கு. எவ்வளவு ஸ்மூத்தான ரோடை நீங்க போட்டு ஆண்டவருக்கு நீங்க கொண்டு வாங்களேன், என் உள்ளத்துக்குள்ள வாங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, உங்க மகிமை எனக்குள்ள வரணும், உங்க பிரசன்னம் எனக்குள்ள வரணும், நீங்க என்னை உயர்த்துங்க, என்னை மேன்மைப்படுத்துங்கன்னு சொன்னாலும் உங்களுக்குள்ள கீழ்ப்படியாமைங்கிற ஒரு பள்ளம் இருக்குமானால் என் தேவன் அதை விரும்புவதில்லை. அதான் சொல்றாரு, கர்த்தர் வருவதற்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சமமாக்கப்பட வேண்டும். கீழ்ப்படியாமை. என்னாகமத்தின் புஸ்தகம் கீழ்ப்படியாததுனால ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவானே அந்த பள்ளத்துக்குள்ள மாட்டிக்கிட்டார். பெர்ஃபெக்ட், சாந்த குணத்துல பெர்ஃபெக்ட். மோசையை போல சாந்த குணம் உள்ளவன் யாருமே இல்லையா? மோசே என்கிறவன் சாந்த குணம் உள்ளவன், அற்புதங்களை செய்தவர், முகமுகமாய் பார்த்தவர். மோசையை போல என்னை யாரும் முகமுகமா பார்த்ததே இல்லைன்னு கர்த்தர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். உலகத்துல இதுவரை தாய் கற்பத்திலிருந்து பிறந்ததுல மோசே மாதிரி கடவுளை நேரடியா பார்த்து பேசினவன் யாருமே இல்லை உலகத்துல. இதுக்கு முன்னாடி இல்லை, இனிமேல இல்லைன்னு கர்த்தர் சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. அவ்வளோ பெரிய ஹைவே, அவ்வளோ பெரிய ஸ்மூத்தான ரோடு. ஆண்டவர் வர்றதுக்கு வரும்போது ஒரு டபார்னு ஒரு பெரிய பள்ளம் மோசைக்குள்ள இருந்துச்சு. கீழ்ப்படியாமை. அல்லேலூயா. என்னாகமத்தின் புஸ்தகம் 20 இருக்குது. 8, 9, 12 வசனங்களை வாசிக்க. பேஜ் நம்பர் சொல்லிக்கிறங்க, முன்னாடி இருக்கும். ஃப்ரண்ட்ல இருந்து வாப்பா. 197 என்னாகமும். பின்பு ஹல்லேலூயா.
கிட்டத்தட்ட 20-30 லட்சம் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் என்கிற ஒரு தேசத்துக்கு கொண்டு போறதுக்கு நடத்தின லீடர், தலைவரே யாரு? மோசே. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு முறை கண்மலையை பார்த்து பேச சொன்னார், கண்மலை அடிக்க சொன்னார். அடிக்கும் போது தண்ணி வரும் அப்படின்னு சொன்னார். மலையை அடிக்கிறாரு, தண்ணி வருது. 2வது டைம் தண்ணி கேட்கிறாங்க, விசுவாசம் இல்லாம. அப்ப இவரு உடனே கோலை எடுத்துட்டு போய் ஆண்டவர் சொல்றாரு, பார்த்து இந்த தடவை பேசு, அடிக்காதன்னு சொன்னார். இவர் போய் எடுத்துட்டு போய், ஆண்டவர் சொன்னதெல்லாம் கரெக்டா தான் செஞ்சாரு. கோலை எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னாரு, போனாரு. பேசுன்னு சொன்னாரு. இவன் என்ன பண்ணிட்டான், கோலை எடுத்து மக்களை பார்த்தான். மக்கள் ஏத்துன டென்ஷன்ல இவனுக்கு அப்படியே மண்டைக்கு ஏறிட்டு, கலகக்காரரே, உங்களுக்கு நாங்க தண்ணீர் வர வைப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு கோலை எடுத்து கண்மலையை 2 தடவை சட்டார்னு அடிச்சான். தப்பா தானே அடிச்சான். தண்ணியே வந்துச்சு, ஜனங்களுக்காக தண்ணி வந்துச்சு. ஆனா மோசே கணக்குல ஆண்டவர் ஒண்ணு எழுதினாரு, இவன் எனக்கு கீழ்ப்படியாதவன். என்ன எழுதினாரு? மோசேக்கு கீழ்ப்படியாத. கண்மலை ஒரு முறை தான் அடிக்கப்பட வேண்டும். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் கண்மலை நமக்காக அடிக்கப்பட்டது. 2வது முறை அது பேசணும். ஆனா இவன் 2 முறை அடித்தான். எப்படி அடிச்சிருப்பான் பாருங்க, கெட்டிப்பட்ட எரும மாட்டை அடிச்ச மாதிரி அடிச்சிருப்பான். சில பேருக்குலாம் கோபம் வந்து யார் மேலேயாவது உள்ள கோபத்தை பொருள் என்ன பண்ணுவான், என்ற ஒரு ஆளு பேசுது, அவர் அடிக்க முடியல அப்படின்னா டபார்னு டிவியை குத்துறது. இது கையில போய் பின்னாடி என்ன பண்ணிடும் வரும்போது, இது குத்துனது டிவி இல்லை, அந்த ஆளு புரிஞ்சுக்கணும். நம்ம மூஞ்சில விழுறது இப்ப எங்க விழுந்திருக்கு? கோபம் தான். கோபத்தை எங்க காட்டுறாருமாங்க, மக்கள் கோபத்தை சட்டார்னு கண்மலையில 2 அடி அடிச்சு ஆண்டவர் மேல காமிச்சிட்டு, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். தண்ணிலாம் வந்துருச்சு, ஆளை புடுறான்னு சொல்லி பிடிச்சாரு. ஏவா தண்ணிலாம் குடிச்சாங்க, கர்த்தர் நல்லவர் அப்படின்னு குடிச்சாங்க. இவரும் அடிச்சுட்டு இப்படியே நின்றாரு. அவங்கள பார்த்து சொன்னாரு, கர்த்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடியும் பேச சொன்னதுக்கு 2 தடவை அடிச்சு என் நாமத்தை தூசிச்சு எனக்கு மரியாதையே இல்லாம ஆக்கிட்டேன். ஒன்னே தெரிஞ்சுக்க, நீ எந்த ஜனத்துக்காக நீ இவ்வளவு நாள் கூப்பிட்டு வந்தியோ அந்த கானானுக்குள்ளே நீங்கள் உள்ளே பிரவேசிப்பது கிடையாது. போங்கடா, உள்ளே நீங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டேன். பேச்சுக்கு சொன்னாராப்பா அப்படின்னு பார்த்தா, கடைசி மலைக்கு கிட்ட வந்து ஒரு மலையை தாண்டின உடனே காணான். அந்த எட்ஜில் வச்சு இவங்களை பிடிப்பாரு. மோசேங்க வா, நல்லா மலையில ஏறிட்டான். நல்லா பார்த்துக்க, இதுதான் நீ அழைச்சிட்டு வந்த தேசத்துக்கு போகக்கூடிய டார்கெட்டான இடம், இதுதான் பார்த்துக்க. ஏன் ஆண்டவரே, பார்த்துக்க, அவ்வளவுதான் நீ. ஆனா உள்ள என்ன பண்ண முடியாது, போக. சொல்லுங்க, இவ்வளவு பெரிய லீடர், இவ்வளவு பெரிய தியாகம், ஆனால் ஒரு பள்ளத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாரு மோசே. உங்க வாழ்க்கையில எல்லாம் கரெக்டா இருக்கலாம், கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறதுல நீங்க தாமதம் பண்ணவே கூடாது. தாமதமான கீழ்ப்படிதலுக்கு பெயரும் கீழ்ப்படியாமை. சொல்லுங்க, தாமதமான கீழ்ப்படிதலுக்கு பெயரும் கீழ்ப்படியாமை. நான் புரியுதா? லேட்டான கீழ்ப்படிதல். போன்னு சொன்ன உடனே போறேன், பார்க்குறேன், இந்தா வர்றேன், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன். எல்லாரும் கவனிச்சுக்கணும். நானும் அப்படி இருந்தவன் தான். சில பிள்ளைங்க எல்லாம் உங்க பெரியவங்க எல்லாரும் கவனிச்சு, ஆண்டவர் ஒன்று சொன்ன உடனே கீழ்ப்படிய வேண்டும். பார்ப்போம், அப்புறம் பார்ப்போம், இப்புறம் பார்ப்போம், கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், கொஞ்சம் பொறுத்து போறேன், ஆண்டவரே ஜெபம் பண்ணி போறேன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் பேசிட்டா அந்த இடத்துக்கு நான் போக வேண்டும். தாமதமான கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையின் அடையாளம். எத்தனை பேருக்குள்ள இந்த கீழ்ப்படிதல் குறைஞ்சிருக்குங்கிறத நீங்க பாருங்க. எல்லா விஷயத்திலையும் ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்களா? ஆண்டவர் உங்கள்ட்ட பேசின விஷயத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டீங்களா? கர்த்தர் நீங்க மாறுன்னு சொன்ன விஷயத்துக்கு நீங்க மாற்றம் அடைஞ்சிட்டீங்களா? சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. மோசே சொன்னான், இந்த ஜனம் கோபம் ஏத்துனதுனால நான் கீழ்ப்படியலன்னு சொன்னேன். ஆண்டவருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. யார் கோபம் ஏத்துனா என்ன, யார் கோபம் ஏத்தலைன்னா என்ன, உனக்கு சொன்னதை நீ ஏன் செய்யல? உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துற விஷயம், ஜெபிக்க சொல்ற விஷயத்துல ஜெபிக்காம, பைபிள் படிக்கிற நேரத்துல பைபிள் படிக்காம, ஆலயத்துக்கு போக வேண்டிய நேரத்துல ஆலயத்துக்கு போகாம, கர்த்தருக்காக செய்யற காரியத்துல செய்யாம, கர்த்தர் விட சொல்ற காரியத்தை விடாம, கர்த்தர் செய்ய சொல்ற காரியத்தை செய்யாம, எங்கெல்லாம் நீங்கள் தாமதம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எங்கெல்லாம் உங்க கீழ்ப்படியாம வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அங்கே ராஜா உள்ளே பிரவேசிக்க மாட்டார். கர்த்தருடைய மகிமை வெளிப்படாது. எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? எதுல கீழ்ப்படியலன்னு கொஞ்சம் நீங்க யோசித்து பார்த்துங்க. கீழ்ப்படியாதனால, இந்த பள்ளம் இருந்ததுனால இந்த பள்ளத்துல நிறைய பேர் மாட்டினாங்க. மோசே பெரிய ஆசீர்வாதமாகிய கானானையே இழந்து போனார். வசனம் வாசிக்க நேரம் இல்லை. சவுல் 2 முறை கீழ்ப்படியாமல் இருந்தான். வெறும் எத்தனை தடவை? 2 times, 2 தடவை. அவனை பார்த்து சொன்னாரு, உன் ராஜ்யபாரம் இனி உன் கையில்
இராது. உன்னை விட ஒரு நேர்மையான உத்தமமான ஒருவன் கையில் நான் கொடுத்து விடுவேன். கீழ்ப்படியா விட்டால் சில ஆசீர்வாத வாசலுக்குள்ள நீங்கள் நுழைய முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க ஆண்டவர் சொல்றதை செய்யல, நீங்க சொல்றதை மட்டும் எப்படி ஆண்டவர் செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? நான் சொல்றது சரியா? ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யல, ஆனா நம்ம சொன்னது மட்டும் அவரு செய்யணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம ஒண்ணு கேட்கறதுக்கு முன்னாடி ஒண்ணு நினைச்சுக்கிறணும், ஆண்டவர் கேட்டதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், செஞ்சுட்டேனா? சொல்லுங்க, நான் செஞ்சுட்டேனான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க ஒரு ஜெபத்தை வைக்கணும். இல்லைன்னா எந்த முகத்தோட நம்ம போய் பிரேயர் பண்றோம்? இப்ப வர சொன்னதை செஞ்சுட்டோமா, அப்புறம் எப்படி அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும்? மோசே உள்ளே நுழையல, சவுல் 2 முறை கீழ்ப்படியவில்லை, ஆண்டவர் ராஜ்யபாரத்தை எடுத்து விட்டார். அப்போ உங்க குடும்பத்துல வாழ்க்கையில தொழில நீங்க ஒரு ஆளுகையில நீங்க இருக்க முடியாது. ஆளுகை என்றால் வெற்றி உள்ள அனுபவம் வேண்டுமானால் கீழ்ப்படிதல் வேண்டும். கீழ்ப்படியாவிட்டால் அந்த ஆளுகை ஜெயஸ்தம்பத்தை, ஜெயக்கொடியை, வெற்றியை கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எடுத்து விடுவார். சவுல்ட்ட இருந்து எடுத்துட்டார். நீ இனிமே என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. இனி நீ ராஜா கிடையாது. ஒரு ராஜ்ய பாரத்தை நான் எடுத்து விடுவேன் என்று கர்த்தர் எடுத்து விட்டார். அல்லேலூயா. அதுல இருக்கு 1 சாமுவேல் 15:26 இருக்கும். எடுத்தவங்க வாசிங்க. 1 சாமுவேல் 15:26. புறக்கணித்தீர், கர்த்தருடைய வார்த்தையை நீர் புறக்கணித்தீர். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிச்சிருக்கோம்? இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அப்படியே உண்மையும் கர்த்தர் புறக்கணிப்பார். ஆண்டவர்கிட்ட ஒண்ணு நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி அவருக்கு நீங்க ஒண்ணு செஞ்சீங்களான்னு நம்ம என்ன பண்ணணும், எதிர்பார்க்கணும். நாம் அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்தால் நாம் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம கீழ்ப்படிஞ்சா அவர் நமக்கு என்ன பண்ணுவாரா, தருவார். நீங்களே எடுத்துக்கிறீங்க, நீங்களே உங்களையே வச்சுக்கிறோம். நீங்க சொல்றதையே ஒரு ஆள் கேட்க மாட்டேங்குது, உங்களோட எதிர்த்து நிக்குது, உங்களை மதிக்கவே மாட்டேங்குது. ஆனா ஒரு 5000 ரூபாய் கொடுங்களேன் உதவிக்குன்னு கேட்கும். நீங்க எப்படி கொடுப்பீங்க? சரி, ஒரு தடவை கூட நீங்க ரொம்ப நல்ல மனுஷன் கொடுத்து அனுப்பி விட்டீங்க. திருப்பி அடுத்த நாள் பாக்குறோம், இங்க வாடா, இந்த கூடையை மட்டும் விடா, அதெல்லாம் வைக்க முடியாது, அதெல்லாம் போக முடியாது. மண்டக்கரமா நம்ம பாஷையில பேசிட்டு அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு அண்ணே ஒரு 5000 ரூபாய் என்ன செய்வீங்க? நான் சொல்றது ஒண்ணும் கேட்க மாட்டேங்கிறான். ஏதாவது உதவினா மட்டும் என்ன பண்றான்? இருக்காங்களோ அப்படி ஆட்கள் சிரிக்கிறீங்க. நீங்க நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களை சொல்ல, உங்களுக்கு யாராவது இப்படி ஒரு ஆள் இருக்கும். ஆண்டவர் இப்படித்தான் பார்ப்பாரு. என்னடா இவன் காலையில இருந்து நைட்டு வரை நம்ம சொல்றதை செய்ய மாட்டேங்கான், ஏதாவது கஷ்டம்னா மட்டும் ஓடி வந்து தாங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே, விடுவீங்க ஆண்டவரே, இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே. ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருவாரு. அடுத்த தடவை அதே வேலையை பார்த்துருவாங்க. திரும்ப அந்த ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவர், அப்பா இந்த தடவை என்னை நம்புங்கப்பா. அடுத்த தடவை அவருக்கே அல்வா, ஆண்டவருக்கே அல்வா கொடுக்குறவங்க நம்ம தான். பாப்பாரு, என்னடா திருநெல்வேலி அல்வா, அந்த அல்வா, இந்த அல்வா, இருட்டுக்கடை அல்வா, கீழக்கரை லொதல் எல்லாத்தையும் நம்மள்ட்ட தான்டா கொடுத்து விடுறாங்க. பயங்கரமான ஆர்டர். அவர் தெரியும், அல்வா கொடுக்கறதெல்லாம் தெரியும், அல்வா கிண்டுறது அவருக்கு தெரியும். ஆனாலும் பாவம் பொழைச்சு போறாங்க. விட்டுட்டாரு ஆண்டவர் சவுல 2 தடவை. 3ஆவது தடவை அல்வா கொடுத்து பழகணுமே. இப்ப சாமுவேலை பிடிக்கிறான். சால்வை பிடிச்சிட்டு, நில்லுங்க தீர்க்கதரிசியே நில்லுங்க, கொஞ்சம் எனக்கு உதவி செஞ்சுட்டு போங்க சொன்னோன்னே அவர் மூவ் ஆனார் பாருங்க. சால்வை கிழிஞ்சிருச்சு. அப்படியே திரும்பி ப்ராஃபஸி சொன்னாரு, கர்த்தருடைய வார்த்தை நீர் புறக்கணித்தீர். எத்தனை தடவை உன்னை விட்டு போறது, எத்தனை தடவை அல்வா கொடுப்ப, இனி தேசத்தில் உன் ராஜ்யபாரம் நிலைத்திராது. எனக்கு அல்வா கொடுக்கிறவன் தேவையில்லை, என் இருதயத்துக்கு ஏற்றவன் தேவைன்னு சொல்லிட்டு தாவீதை தன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். தாவீது மனசரியா ஆண்டவரை ஏமாத்தவே இல்லை. மனசரியா அவன் ஏமாத்தல. உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் அப்படியே செய்வான். தாவீதுடைய கீழ்ப்படிதல் வித்தியாசம் இருக்குது. அதாவது சொல்லி செய்ய மாட்டான், அவர் நினைச்ச உடனே அவன் என்ன பண்ணிடுவான். நம்ம ஏன் சொல்லி செய்யற விசுவாசியா இருக்கக்கூடாது, சொல்லியும் செய்யாத விசுவாசியா இருக்கக்கூடாது, சொல்லாமல் செய்கிற விசுவாசியா இருக்க வேண்டும். கர்த்தருடைய கண் அசைவை புரிந்து, கர்த்தருடைய உணர்வுகளை புரிந்து நம்ம கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் நமக்கு கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிச்சயமாய் தருவார். ஆண்டவர்ட்ட அப்பப்ப கேளுங்க, உங்களுக்கு பிரியமாப்பா, உங்களுக்கு சித்தமாப்பா, உங்களை வேதனைப்படுத்துறேனாப்பா,
உங்களுக்கு சித்தமில்லாம ஏதாவது செஞ்சுட்டா என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்களை வருத்தப்படுத்திட்டா என்னை மன்னிச்சுக்கிறங்கப்பா. ஆண்டவருக்கு இப்படி ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் கர்த்தர் நிச்சயமாய் ராஜ்ய பாரத்தை உங்கள் கைகளிலே தருவார். ஆளுகை உங்கள் கைகளிலே இருக்கும். நீங்க ஆளுவீங்க, எங்க போனாலும் நீங்க ரூல் பண்ணுவீங்க, நீங்க தலைவரா இருப்பீங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்கும். நீங்க யாருக்கு அடிமையா இருக்க மாட்டீர்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவன் தான் எங்கேயாவது அடிமையா இருப்பான். கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவனை கர்த்தர் முதலாளியா வச்சிருப்பாரு, கீழ்ப்படுகிறவனை முதலாளியா வச்சிருப்பாரு. ஆண்டவரை புறக்கணியாதவனை கர்த்தர் முதலாளியா வச்சிருப்பாரு. யார் யாரெல்லாம் அவர் கீழ்ப்படியாம இருக்காங்களோ கர்த்தர் அவர்கள் அடிமையாக உதவி விடுவார். அவர் ராஜ்யபாரம் பிடிங்கிரும்னா அவனுக்கு எங்கேயும் பவர் இருக்காது, பீஸ் எடுத்துருவார், பவர் இருக்காது, மதிக்க மாட்டான். ஏய் அதை செய்ப்பா போப்பா அப்படின்னு. ஏன்னா ஏன் இந்த வார்த்தை வருது? ஆண்டவர் மேல இருந்து செய்ப்பான்னு சொல்லும்போது இவனு என்ன பண்ணா, போங்கப்பான்னு சொன்னான். போப்பான்னு சொல்லாம கொஞ்சம் போங்கப்பா, அப்புறம் பார்த்துக்கிறேன்ப்பா, முடியலப்பா, அப்புறம் செய்கிறேன்ப்பா, அப்புறம் ஜெபம் பண்றேன்ப்பா, அப்புறம் உங்களோட நான் பேசுறேன்ப்பா, அப்புறம் நான் ஆராதனைக்கு வர்றேன்ப்பா. இப்படிலாம் நம்ம சொல்லும் பொழுது நம் பேச்சை கேட்காத ஒரு நபர் நமக்காக கீழே இருப்பாங்க. நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஆளுக பண்ணலாம், நீங்க ரூல் பண்ணலாம், நீங்க தலைவராக மாறலாம். 2 சொல்லியிருக்கேன் பள்ளத்துல. என்னது 2? நிறைவான வளர்ச்சி, 2வது கீழ்ப்படியாமை, 3வது பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். கொலோசியர் 3:1 முதல் 4 வரை 3வது காரியம், கடைசியா உலக காரியத்தை விட்டு பரலோகத்தை பார்க்கணும். உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் பள்ளத்துக்குள்ள இருக்கிறான். கொலோசியர் 3, தம்பி பின்னாடி இருக்கும், பேக் சைடுல 200 பின்பக்கத்துல 277. கொலோசியர் 3:1 வாசிக்கலாம். போதும். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவளை அல்ல, எதை தேடணும்? மேலானவைகளை. அப்ப ராஜா உங்களுக்குள்ள வர வேண்டுமானால் முதலாவது வளர்ச்சியற்ற தன்மை பல்ல இருக்கக்கூடாது. இந்த ராத்திரி வேளையில நீங்க சரி செய்யுங்க. அதுக்கு அடுத்து கீழ்ப்படியாமைங்கிற பல்ல என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. 3வது உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கிற பல்ல நமக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் மறுத்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. அவர் வரும் பொழுது அது வெளிப்படும். நம்ம ரசிக்கப்பட்ட உடனே நம்ம உயிர் எங்க இருக்கான் சொல்லுங்க, சொல்லுங்க. நம்ம உயிர் எங்க இருக்கு? ஏசப்பா கையில இருக்கு. நம்ம ஆத்மா, அந்த ஆத்மாவுடைய முழு கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? ஏசப்பா கண்ட்ரோல்ல இருக்கு. அங்கு அவர் இருக்கிறார், தலை அங்கு இருக்கிறது. நாம் எல்லாம் சரீரங்கள், நாம் எல்லாரும் பரலோகத்தில் இருக்கிறோம், பரலோகத்துக்குரியவர்கள். நாம் பூமியிலே தற்காலிகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற நினைவு இருக்கணும். அப்படி இல்லாம நீங்க பூமிக்குரியதை பார்த்து கொண்டிருந்தால் அங்க ஒரு பள்ளம் விழுந்துரும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பள்ளத்தை விரும்புவது கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அது பெரிய பள்ளம், பள்ளத்திலேயே பெரிய பள்ளம். இயேசு சொன்னது நான் சொல்றேன், நான் உலகத்தான் அல்ல, அதுபோல் நீங்கள் உலகத்தான் அல்ல. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தை பிரியப்படுத்த விரும்புகிறவன் தேவனை பகைக்கிறான். அல்லேலூயா. உங்களை தூக்கி இப்படியே கொடைக்கானல்ல ஊட்டியில பெரிய சுற்றுலா மையத்தில் விட்டாலும் 1 வாரம் இருப்பீங்களா? 2 வாரம் இருப்பீங்களா? 3 வாரம் இருப்பீங்க. 4வது வாரம் உங்களை மட்டும் விடணும். சில குடும்பத்தோட போனா அங்கேயே உட்காந்துருவாங்க. உங்களை மட்டும் விடணும். உங்க புள்ள குட்டி எல்லாம் இங்க இருக்கணும். 1 வாரம் இருப்பீங்க, 2 வாரம் இருப்பீங்க. குழு இருக்கும், சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா 3வது வாரம் 2வது வாரத்துல கொடை ஆரம்பிச்சிடும். நான் என் வீட்டுக்கு ஏன் வருது? நம்ம சொந்த பந்தம்லாம் எங்க இருக்கு? எங்களோட கூட முத ஒரிசாக்கு ஒரு அண்ணன் வந்தார், இங்க ராமேஸ்வரத்தில் உள்ளவர். வந்து ஊழியம் பிரதர், கத்தர் இருக்கார் பிரதர், மிஷினரிகள் அப்படி இப்படின்னு சொன்னாரு. 9வது நாள் 10வது நாள் திருட்டு மொழி, ஆய்மொழி முழிக்கிறாரு. என்னடா முழிக்கிறவன்? வீட்டுக்கு போகணும், பெரிய ஆளு. அவருக்கு என்னோட ஒரு 5-6 வயசு கூட இருக்கு. வீட்டுக்கு போகணும். நான் சும்மா அவர்கிட்ட சொல்றது, பஸ் ஓடாதான், ட்ரெயின்லாம் நின்றுமா. நான் யதார்த்தமா கடைசியா சொன்னேன், ட்ரெயின்லாம் நின்றும், இனிமேல் ட்ரெயின்லாம் ஓடாது, லாக்டவுனு இந்த ஏதாவது பந்து போட்டுருவாங்க அப்படின்னு சும்மா சொல்லிவிட்டேன். நாங்க ஏறினதான் கடைசி ட்ரெயின். இங்க உள்ள வர கொரோனாவுக்கு என்ன பண்ணான், ட்ரெயின் நின்று கிட்டத்தட்ட 2 வருஷம் ட்ரெயின் ஓடல. அவர் பாப்பாரு, ஐயோ நல்ல வேலையாச்சியா அப்படின்னு. நான் எனக்கு தெரியும் அவர் நடந்தே வீட்டுக்கு வந்துருவாரு.
மனைவி பிள்ளைகள் எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. 10வது நாள்ல ஃபர்ஸ்ட்லாம் பயங்கரமா சொன்னாரு, சார் எப்படி கஷ்டப்படுறா பிரதர் அப்படி இப்படிலாம் சொன்னாரு, வைராக்கியமா பேசினாரு. சார் மலைகள்ல எல்லாம் போறாங்க அப்படின்னு சொன்னாரு. வந்து சோகமாயிருவார். கடைசியில் பார்த்தா வீட்டுக்கு போகணும், என் மனைவியை பார்க்கணும், பிள்ளையை பார்க்கணும். தப்பு இல்லை, யோசித்து பாருங்க. ஃபேமிலி எங்க இருக்கு? அங்க இருக்கு. நம்மளும் இப்ப எங்க இருக்கோம்? ஒரிசால. நல்ல தொழில் பாருங்க, நல்லா இருங்க, அப்பப்போ சோகமாயிருங்க. என்ன சோகமாகணும்? ஏசப்பா அங்க இருக்காரு. நான் என்ன பண்ணணும்? என் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணணும், ஏசப்பா பார்க்கணும். பூமியில எவ்வளவு சொத்து சுகம் வந்து உங்களை எல்லாரும் புகழ்வாங்க, சூப்பர் பிரதர், அப்படி பிரதர், இப்படி பிரதர்னு சொல்லுவோம். உங்க வாயிலிருந்து வார்த்தை வரணும், இதெல்லாம் சும்மா பிரதர், பரலோகம் தான் பெருசு அப்படிங்கிற பேச்சு உண்மைக்குமே உங்களுக்குள்ள வருதுன்னா உங்க சொந்தம் மேல இருக்குன்னு. நீங்க எங்க வந்து ரொம்ப இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுதான் உங்க சொந்தம். இதை தான் ஆண்டவர் வேற மாதிரி சொல்றாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம். உன்னுடைய பொக்கிஷம் அங்க இருக்குதுன்னா, உங்க ஹார்ட் அங்கதான் இருக்குதுன்னா அதான் அங்க உங்க பொக்கிஷம் இருக்குதுன்னு அர்த்தம். உங்க இருதயம் எங்க இருக்கிறது, எதை இருதயம் எங்க இருக்கிறதுன்னு எப்படி சொல்லலாம்? எதை விட்டு பிரிய மனசு இல்ல, எதை விட்டு பிரிய மனசு இல்ல. பிரிய மனசில்லாத ஒன்றுக்குள் தான் உங்கள் இருதயம் இருக்கிறது, அதற்குள் தான் உங்கள் பொக்கிஷம் இருக்கிறது, அதற்குள் தான் உங்கள் சொந்தமும் இருக்கிறது. அப்ப என்னங்க, அப்படியே எல்லாத்தையும் வித்து போட்டுட்டு சும்மாவா தெரிய? இல்ல, சொத்து சுகம் ஆடு மாடு வசதிகள் எல்லாம் ஆபிரகாமுக்கு இருந்தாலும் ஆபிரகாம் தன் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவன் சொல்லி வளர்த்தது என்ன? பூமியிலே நான் ஒரு பரதேசி. பூமியிலே ஒரு பரதேசியை போல. பரதேசின்னு சொன்னோடனே அது எங்க தாத்தா பேர் தான். பரதேசின்னு சொன்னோடனே ஏதோ பரதேசி பையன் நினைச்சிடாது. பரதேசி என்றால் இன்னொரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு, வேறு தேசத்தான். அவனுக்கு பேர் தான் பரதேசி, வேறு தேசத்தான். ஆபிரகாம் சொல்றாரு, நான் பூமியில் நான் பரதேசியை போல சஞ்சரிக்கிற அந்த பூமியில அவன் பரதேசியை போல ஆபிரகாம் சஞ்சரித்து அறிக்கையிட்டான். காரணம், அவன் சொந்த ஊர் பரலோகம், பூமிக்கு வந்தது வேற ஊர். பூமி அவனுக்கு வேற ஊர். உங்களுக்கு இது மாறலைன்னா உங்களுக்குள்ள ஒரு பள்ளம் கிடக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சா? அதுக்காக இன்னைக்கு மேல வாங்கலாம் நான் சொல்லலை. கடைசியா இப்போ ஒரு பாஸ்டர் இப்போ பிரசங்கம் பண்ணார், நாங்கள் போயிருந்த இடத்துல. நீங்க நெட்ல அடிச்சு பாருங்க, பாஸ்டர் ஜபான்னு சொல்லி. அவர் யாருக்கெல்லாம் பரலோகம் போக ஆசை, எனக்கு ஒரு கிருபை இருக்கு, நான் எல்லாருக்கும் ஜெபம் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் பயந்துட்டாங்க. நான் ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் எடுத்துக்கிடுவார். அப்படி ஒரு கிருபை இருக்கு, யார் பரலோகம் போகணும், எல்லாம் கண்ண மூடு அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இப்பயே உங்களை கூப்பிட்டு போறதுக்காக நான் ஒன்றும் பிரசங்கிக்கவில்லை. பூமியிலே கோடா கோடியாய் பெருகுங்கள், ஐஸ்வர்யம் கனமும் மேன்மையும் ஆளுகையும் சிங்காசனம் உங்களுக்கு கத்த தருவாராக. எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க சொல்லணும், பூமியில ஒண்ணுமே சொல்லுங்க இல்ல. என் சொந்த ஊர் எது? பரலோகம். நான் பரலோகத்துக்குரியவன், என் ஆண்டவர் மேலே இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இல்லையோ அவர்கள் தான் பள்ளத்திலே இருக்கிறவர்கள். கர்த்தர் சொன்னார், இந்த பள்ளங்கள் எல்லாம் சமமாகும். அப்ப கிறிஸ்துவின் வலது பாரிசத்தில் உள்ள மேலானதை தேடுங்கள் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட வலது பாரிசத்துல ஒண்ணு இருக்குதான், அதை தேடுப்பா பூமியில இருக்குமோ சொல்றாரு. என்னென்ன ஒரு ராஜா உட்கார்ந்து இருந்தா என்னென்ன இருக்கும்? சிம்பிளா சொல்லுங்க, டேவிட் சொல்லு, ஒரு ராஜாட்ட என்ன இருக்கும்? பார்க்கும்போது விஷன்ல நேரடியா ராஜாட்ட பார்த்தோன்னே என்னென்ன இருக்கும்? சிங்காசனம், அவ்வளவுதான், ரெண்டு போதும், சிங்காசனமும். அப்ப ராஜா பரலோகத்தில் இருக்கிற கிறிஸ்துவின் வலது பாரிசத்தில் உள்ளதை தேடுங்கள் என்றால் சிங்காசனத்தையும் கிரீடத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? தேடா. அல்லேலூயா. சிங்காசனம் எப்பொழுது கிடைக்கும் என்றால் வசனத்தை எழுதி மட்டும் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்காக கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? கிரீடத்தை. பரிசுத்தத்திற்காக ஒரு போராடணும் பூமியில இருக்கும் பொழுது. அப்பொழுதுதான் ஏசப்பா தலையில இருக்கிற அந்த கிரீடத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். சொல்லுங்க, பூமியில இருக்கும் பொழுது எதை பார்க்கணுமா? பூமிக்குரியதை நோக்காமல் சிங்காசனத்துல வலது பாரிசத்துல இருக்கிறத நோக்கணுமா? பூமிக்குரியதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள பள்ளம் இருக்குது சகோதரனே சகோதரியே. அந்த பள்ளம் நிரப்பப்பட நீங்க எங்க பார்க்கணும்னா பரலோகத்தில் இருக்கிற தேவன் தலையில் இருக்கிற அந்த கிரீடத்தை பார்க்க வேண்டும். அது என்ன கிரீடம்? நல்ல போராட்டத்தை கிறிஸ்துவுக்காக நீங்கள் போராட வேண்டும். என்ன போராட்டம்? புரியுற மாதிரி சொல்றேன். பரிசுத்தமா வாழ முடியாத அளவுக்கு வருகிறத போராடி நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்க 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 கர்த்தர் உங்களுக்கு கிரீடத்தை தருவார். உங்களுக்கு ஒரு வசனம் ஆச்சரியமா இருக்கும். புலம்பல் 5:16 நாங்கள் பாவம் செய்தபடியால் எங்கள் கிரீடம் எங்கள் தலையிலிருந்து விழுந்தது, நாங்கள் பாவம் செய்தோம் என்று ஒரு வசனம் இருக்கு பாருங்க. புலம்பல் 5:16 சீக்கிரம் வாசிங்க.
ஆ ஆ 16 எங்கள் தலையிலிருந்து கிரீடம், எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது. ஐயோ நாங்கள் பாவம் பாவம் செஞ்ச உடனே என்ன விழுந்துருது தலையில இருந்து? அப்ப கிரீடம் வாஞ்சிக்கணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? பாவம் செய்யணும். பாவம் செஞ்ச, இப்ப நான் புரியுற மாதிரி, பாவம் செஞ்ச உடனே கிரீடம் என்ன ஆயிருது? விழுந்துருது. கிரீடம் தலையில இருக்கணும்னா என்ன செய்யணும்? இதுதான் நல்ல போராட்டம். இந்த போராட்டம் போராடணும். ஐயோ இன்னும் எப்படி தொழில பெருக்கலாம் அப்படிங்கிற போராட்டத்தை விட நீ ஆண்டவர்கிட்ட இந்த போராட்டம் போடனா தானா உங்க தொழில் பெருகும். ஏன்? நீங்க ஆண்டவர் கீழ்ப்படுகிறதுனால உங்களுக்கு கீழ்ப்படுகிறவன் இருப்பான். நீங்க உண்மையா இருக்கிறதுனால நமக்குள்ள வியாபாரி எல்லாம் உண்மையானவனா இருப்பான். நீங்க ஆண்டவருக்கு பிரியப்படுத்துறதுனால, அவரை திருப்திப்படுத்துறதுனால கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்துவாரு. நீங்க எதை செய்தீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார். பாவம் செய்ததினால் எங்கள் கிரீடம் விழுந்தது, எங்கள் கிரீடம் விழுந்தது, நாங்கள் பாவம் செய்தோம், ஐயோ. அப்ப பவுல் சொல்றாரு, நான் ஓட்டத்தை முடித்தேன், எனக்கு ஒரு கிரீடம் வச்சிருக்காருன்னா அது என்ன போராட்டம்? பாவம் செய்யாத ஒரு பரிசுத்த போராட்டம். பொய் சொல்ற இடங்கள்ல போராடி, கோபப்படுற இடத்துல போராடி, பகைக்கிற இடத்துல போராடி, வஞ்சனையா இருக்கிற இடத்துல போராடி, இச்சிக்கிற இடத்துல போராடி ஜெயிச்சு ஜெயிச்சு நீங்க வருவீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிரீடத்தை தலைகளிலே தருவார். ஹல்லேலூயா. அடுத்து சிங்காசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 இருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? வெளிப்படுத்தல் 3:21 இருக்கா? ஹல்லேலூயா. நிறைய இடத்துல ஜெயம் கொண்டு ஜெயம் கொண்டு சொல்லுவாரு. இதுல சொல்லுவாரு, நான் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்துல, கவனிங்க நான் ஏதோ முடிக்கிறேன், நான் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல உங்களுக்கும் நான் அருள் செய்வேன். ஏசப்பா ஜெயிச்சதுனால் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்காரா? நம்மளும் ஜெயிச்சா சிங்காசனத்துல என்ன பண்ணலாம்? உட்காரலாம். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், பாவம் இல்லாமல் பரிசுத்தத்துக்காக போராடினால் கர்த்தர் கிரீடத்தை தருவார். ரெண்டாவது, ஏசப்பா ஜெயிச்ச மாதிரி நம்ம என்ன பண்ணணுமா? ஜெயிச்சா நமக்கு சிங்காசனத்தை சொல்றாரு. நான் ஜெயிச்சதுனால பிதா எனக்கு சிங்காசனம் தந்தார். நீங்க ஜெயிச்சீங்கன்னா என்னுடைய சிங்காசனத்தை நான் உங்களுக்கு, இது ரெண்டு தான் உங்களுக்கு டார்கெட். பரலோகத்துக்கு போய் பிச்சைக்காரன் மாதிரி நிக்க கூடாது. ஆண்டவர் சொல்ற பரலோகத்துக்கு வா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற பரலோகத்துக்கு போனா போதும். எங்க போனா போதும்? இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போனா போதும் சொல்ல முடியுமா? $1 இல்லாம கிழிஞ்ச டவுசரோட நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்பி என்ன பண்ண? அமெரிக்கா 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 ஒரு பேருக்கா கூட உங்களால வாங்க முடியாது. பாக்கெட்னால அப்படி டாலரை மாத்தி கெத்தா அப்படி கார்டு வச்சு ஸ்வைப் பண்ணி அப்படி ஒரு கார்ல, டெஸ்லா கார்ல இறங்கி அப்படி எலான் மஸ்க் நம்மளை வரவேற்று அப்படி ஒரு கெத்தா இருக்கணும்ல. பரலோகத்துக்கு போய் பரலோகம் 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 போய் அப்படியே பரலோகம் பரலோகம் ஒரு பைசா பாக்கெட்ல இருக்காது. ஆண்டவரே பரலோகத்துக்கு வா, மேல வா, உன் கிரீடத்தை எடுத்துக்க, மேல வா என்னோட கூட சிங்காசனத்துல. சும்மா அது கருப்பு சிகப்பு பார்த்து முக்கியமான பாஸ்டர் பார்த்தா கொடுக்குறாரு. இப்ப முக்கியமான பாஸ்டர் பார்த்து எல்லாமே செய்யறாங்க, முக்கியமான சபை பார்த்து செய்யற மாதிரி இல்ல. அங்க ஆண்டவர் பச்சைபாதம் உள்ளவர் அல்ல. நீ பாவத்தை போராடுனா உனக்கு கிரீடம் கண்டிப்பா தரும். அது யாரா இருந்தாலும் சரி, கருப்போ சகப்போ, நீ எந்த ஜாதியா இருக்க, நீ பாவத்தை ஜெயிச்சா உனக்கு கிரீடம். என்னை மாதிரி நீ ஜெயிச்சா உனக்கு சிங்காசனம். பரலோகத்துக்கு போய் அந்த கிரீடத்தையும் அந்த சேரையும் வாங்கிடணும். சும்மா போய் மூளையில உட்காந்துக்கிட்டு அங்க அப்படியே தெரியுறாரா? மோகன்சியா கூட்டத்துக்கு போனா அங்க இருப்பாரு. நல்லா கண்ணு தெரியாதவங்க எல்லாம் குத்து மதிப்பா மோகன்சியா நினைச்சிட்டு இப்படியே நிக்க வேண்டியதான். யாரோ ஒரு ஆள் செஞ்சு இப்படி பாடிக்கிட்டு இருக்கோம், ஜெபமணிக்கு இவன் மோகன்சியா நினைச்சிட்டு வந்துருவாங்க. ஜெபத்தொட்ட மணி எல்லாருமே ஃபாதர் ஐயா மாதிரி போடுவாங்க. அப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. தூரத்துல பார்த்துட்டு ஃபாதர் தானாக்கு நினைச்சிட்டு நீங்க பாட்டுக்கு வந்துட்டு பக்கத்துல போய் பார்க்கணும். பரலோகத்து போய் தூரமா வந்துட்டு அந்த ஆண்டவர் மாதிரி தெரியுதுரா, அவர் தாண்டா இவர் தாண்டா, அங்க வரு அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல வேடிக்கை பார்க்க போல போய் விஐபி சீட்டை பிடிச்சி ஏசப்பாவுடைய சிங்காசனத்துல சீட்டை பிடிச்சி அவர் கிரீடத்தை வாங்கி நம்ம தலையில என்ன பண்ணிடுறோம்? சும்மா பரலோகம் போய்கிட்டு இருக்கிறதுக்கு நரகத்துக்கே போய் செத்து போயிடலாம். பாத்துக்கிறேன். பரலோகத்தில் பிச்சைக்காரனா இருப்பதை விட நரகத்துல பிசாசனுடைய தோழனா இருப்பது நல்லது. அப்படி நரகத்தை பரலோகத்தை பத்தி அப்படி ஒரு ரெவலேஷன் சொல்றாங்க. புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் புதிய சீயோன் என்று இருக்கிறது. இதுல ஆண்டவரை ஏனோதான வழிபட்டு நரகத்திலிருந்து தப்புனவங்க பரலோகத்தை வேடிக்கை மாத்திரம் பார்ப்பார்கள், எதுவுமே அனுபவிக்க முடியாது. அதான் பரலோகத்தில் ஏழைகள். அந்த இடத்துக்கு போக கூடாது.
எதை தட்டி தூக்கணும் சொல்லுங்க? கிரீடத்தையும் சிங்காசனத்தையும். ஆண்டவர் என்ன போட்டி வச்சிருக்கிறாரு? பாவத்தை ஜெயிச்சிரு கிரீடம், என்னைய போல ஜெயிச்சிரு சிங்காசனம். ஆண்டவர் 3 ஜெயிச்சார்: உலகம், மாம்சம், பிசாசு. அவரை முத ஊழியத்துக்கு வரும்போது பிசாசு சோதிக்கிறான். இதை மட்டும் கவனிங்க. சோதிக்கிறக்கா நிற்கும் போது 3 சோதனையிலே சோதிக்கப்பட்டார். அதுல 3மே இருக்குது. 3: உலகம், மாம்சம், பிசாசு. ஃபர்ஸ்ட் மாம்சம். சரியான பசி 40 நாள். நம்மள மாதிரி முறுக்கு, மிச்சரி, மேரி பிஸ்கட் திண்டுக்கிட்டுலாம் ஒரு ஃபாஸ்டிங் இருக்கல. அருவி தண்ணியை குடிச்சுக்கிட்டு ஒரு ஜூஸ் பாட்டிலோட ஒரு ஊழியக்காரர் சொன்னா, நார்மலா இருக்கிற செலவை விட உபவாச தன்னைக்கு அதிக செலவா கேக்கு, மிச்சரு. ஆண்டவர் 40 நாளும் நாவு ஒட்டிக்கிருச்சு, சாப்பாடு இல்லை, தண்ணியும் குடிக்காம ஃபாஸ்டிங் இருந்து வர்றாரு. சாத்தான் சோதிக்கிறான். என்ன சோதிக்கிறான்? உங்கள்கிட்ட தான் வல்லம் இருக்கே, உங்கள்கிட்ட தான் பவர் இருக்கே, இந்த கல்லை மாம்ச போராட்டம். வயிறு பசிக்குது. இப்ப மாம்சத்துல வெளிப்படுகிற பாவம். ஆண்டவர் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அல்லேலூயா, அடிச்சு மேல உப்பரிகை டாப் பில்டிங்க்கு மேல கொண்டு போய் நிறுத்திட்டு மேல இருந்து இப்பொழுது குதியும். வசனம் இருக்குது, உண்மை பாதுகாக்கும்படி தூதர்களை கர்த்தர் கட்டளையிட்டார். குதியும். வசனத்தின் மூலமாய் வஞ்சனையாய் வெளிப்பட்ட பிசாசு. ஃபர்ஸ்ட் மாம்சம் வெளிப்படுச்சு, ஜெயிச்சிட்டார். 2வது பிசாசு வெளிப்பட்டான், ஜெயிச்சு விட்டார். 3வது மேல காமிச்சு உலகத்தை ஃபுல்லா ஒரு ரவுண்டு காமிச்சிட்டான். எல்லா பில்டிங், பூர்ஜ் கலிஃபா, அது இது சுவிட்சர்லாந்து எல்லாத்தையும் காமிச்சிட்டு, பணம் பொருள் எல்லாத்தையும் ஒரு நொடியிலே அவருக்கு காமிச்சிட்டு படைச்சவர்கிட்டே கேட்கிறான், என் காலில் விழுங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் இப்பயே உனக்கு என்ன பண்ற, பத்திரம் போட்டு. இதுதான் உலகம். ஆண்டவர் அப்படியே பார்த்தார் உலகத்தை. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல, இப்படி ஒரு வீடு கட்டினா நல்லா இருக்குமே, இப்படி ஒரு பைக் வாங்கினா நல்லா இருக்குமே. நல்லதுதான், தேவைக்கு எல்லாம் நமக்கு தேவையான நேரத்தில் கிடைப்பது நல்லதுதான். இன்னொருத்தனுடையதா நம்ம ஆசைப்படக்கூடாது. நேரத்துக்கு மிஞ்சி நம்ம காலத்துக்கு முன்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ கர்த்தர் அதை நிச்சயமாய் தருவார். உப்பரியிலே நம்மை நிறுத்துவான். அந்த வண்டியை பாரு, அந்த காரை பாரு, அவனை பாரு, இவனை பாரு, உலகத்தை சுத்தி காமிப்பான். ஏசப்பாவே காமிச்சான், நம்மளை காமிக்க மாட்டானா? சுத்தி நின்று ஒரு ரவுண்டு காமிச்சான். அப்படியே பார்த்துருப்பாரு. கண்டிப்பா சீசர்களா இருந்தா கவுந்திருப்பாங்க. ஏசப்பா பார்த்தாரு, தேவனாய கர்த்தர் ஒருவரை தவிர ஒருவரை நீ என்ன பண்ணக்கூடாது, பணிந்து கொள்ளக்கூடாது. இந்த ஆசி வேணாம், எனக்கு இந்த அந்தஸ்தும் வேணாம். உலகமும் போராடினது, பிசாசும் போராடினான், மாம்சமும் போராடினது. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சாம்பிளுக்குன்னு அன்னைக்கு அது வந்துச்சுப்பா. இன்னைக்கு நீ வாழ்ற நாள் ஃபுல்லா உனக்கு உலகம் போராடும், மாம்ச இச்சை போராடும், பிசாசு போராடுவான். நீ இதை ஜெயித்தால் சிங்காசனத்தை நான் உனக்கு தருவேன். கரங்களை வைத்தலையா சொல்லலாமா? இந்த பள்ளங்கள் எல்லாம் உங்களுக்கு மாறும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜா கர்த்தர் உங்களுக்குள்ளே பிரவேசிப்பார். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போமா?